வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, முருகன், கண்ணன், முத்துவேல், பாண்டியன் அப்படின்னு சொல்லும்போது உங்க நினைவுக்கு யார் வரா? உங்களோட நண்பர்கள் வருவாங்க. அந்த பேருள்ள நண்பர்கள். ஆனா இன்னொரு பேர் சொல்றேன். அந்த பேர் சொன்னா ஒருத்தர் தான் நினைவுக்கு வருவார் இந்தியா ஃபுல்லா. நித்யானந்தா அப்படின்னா யார் உங்க நினைவுக்கு வரா? அவர் மட்டும்தான் வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பிரபல்யமான ஒரு சாமியார். சுமார் 2002வது ஆண்டு காலகட்டத்தில் இவர் ரொம்ப பிரபல்யமா இருந்தார். ஒரே போதனைகள், அங்கங்க பிரச்சாரங்கள், இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பெரிதும் பெயர் பெற்ற ஒரு சாமியாரா விளங்கினார். இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1 1978ன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல மாற்றியும் கொடுத்துருக்கிறாரு. உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். இவரோட வயது தற்போது 46 வயது ஆகுது. தற்போது நித்யானந்தா பீடத்தின் நிறுவனர் இவர் தான். அதே மாதிரி அதுல பல சர்ச்சைகள் அடங்கியிருக்கும். இவர் 3 வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாட்டோட இருந்து ஒரே சாமி தியானம் இந்த மாதிரியே தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. 12வது வயதுல பாத்தீங்கன்னா இவர் ஞானம் பெற்றார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 12வது வயசுலயே. அதே மாதிரி இவரோட வேலை ஃபுல்லாவே தியானம், சொற்பொழிவு இந்த மாதிரி ரொம்ப பிரபலியமா இருந்தார். 2002 காலகட்டத்திலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதே மாதிரி 2010ல இருந்து இவர் ரொம்ப பிரபல்யமானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடிகை ரஞ்சிதா இவங்களோட தொடர்பு ஏற்படவும் ரொம்ப பிரபல்யமானார். அதே மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சி இவங்கள ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல இருந்து இவர் ரொம்ப பிரபல்யம் ஆயிட்டார். அதே மாதிரி இவர் மேல பல வழக்குகள் இருக்குது. கடத்தல் வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, சொத்து சூறையாடல் இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. அதுக்கெல்லாம் இவர் எந்த ஒரு ஏத்துக்கிறது இல்லை. இது என்ன நான் தான் அப்படின்லாம் எதுவுமே அவர் ஏத்துக்கிறதில்ல. அதுக்கு பதில் கொடுப்பாரு. இவர் ஒரு சகலகலா வல்லவர் மாதிரி. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமா அதை சந்திக்கக்கூடிய ஒரு நபர். அதனாலேயே இவர் பெயர் பிரபல்யமாச்சு. உதாரணத்துக்கு நவம்பர் 2019 நவம்பர் மாசம் இவர் இந்தியாவை விட்டே வெளியேறிட்டாரு. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு கிடுக்கு பிடி போட்டு இவரை சிறையில வைக்கிற அளவுக்கு போனதால நம்ம இங்க இருக்கிறது இனி சரிப்படாது, கிளம்புடா சன்னியாசங்க, நாட்டை விட்டே கிளம்புடான்னு கிளம்பிட்டாரு. அப்படி போனவர் பார்த்தீங்கன்னா காவல்துறை பல வளவு வச்சாங்க. அவர் எதுலையுமே மாட்டலை. இறுதியா ஒரு 2 வருஷம் தேடி தேடி களைச்சு போயிட்டாங்க. சிக்கவே இல்லை. கடைசியா வந்த தகவல் படி இவர் கைலாசான்னு ஒரு நாடு நான் உருவாக்க போறேன், நான் அங்கதான் இருக்கிறேன்னு ஒரு வெளியிட்டாரு. ஆனா அது எந்த நாடு பக்கத்துல இருக்கு, எங்க என்ன ஏது எந்த டீட்டெயிலும் கிடையாது. 2021ல தான் பாத்தீங்கன்னா இவர் அதாவது ரொம்ப பேசும் பொருளானாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஐநா சபைக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நான் கைலாசான்னு ஒரு நாடு, தனி நாடு உருவாக்கியிருக்கேன், எனக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் வந்தது. இதை கேட்ட உடனே அனைவருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இருந்தாலும் இவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்குன்னு தனி நாடு கைலாசா, இங்க முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். பிரேக்கிங் நியூஸா போய்கிட்டே இருந்துச்சு. தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கைலாசா எங்க இருக்குன்னு நான் சொல்ல போறேன், இந்த புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, அந்த பௌர்ணமி அப்ப சொல்ல போறேங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாரு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்ரீ கைலாசா அப்படின்னு, அதாவது அங்கங்க இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இங்கதான் நாடுன்னு கிடையாது, இது அங்கங்க இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இங்க இருக்க ஆசிரமம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
அப்ப இங்க வந்து எல்லாரும் படுறாங்க. எல்லாரும் வாங்க நம்ம நாட்டுக்கு. இங்க சட்டங்கள் எல்லாம் இங்க வந்து ராணுவம் கிடையாது. காவல்துறை கிடையாது. ஆனா தவறு செய்றவங்களுக்கு தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்துக்கு ஊழியம் செய்வாங்கல்ல, அதுதான் அங்க தண்டனை. அது மட்டும் தான். அதே மாரி ஆண்கள வந்து சன்னியாசியா வரவேற்கிறேன் அப்படின்னு இருக்காரு. பெண்கள சன்னியாசினியா வரவேற்கிறேன்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தர்களும் வரலாம். வந்தீங்கன்னா, இப்ப ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடம், அங்க சன்னியாசிகளுக்கு. சாரதா மடம், சன்னியாசினிகளுக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இதுல இருக்குது திட்டம். எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விட்டுருக்காரு. அங்க பொறுத்தமட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யானந்தா அவர்கள் தான் அங்க ஜனாதிபதி. பிரதமர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நடிகை ரஞ்சிதா. அவரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின ஒருத்தங்க. ஆனா, இப்ப அவங்களும் சன்னியாசினியா தான் இருக்கிறாங்க. அவங்களோட உடை பார்த்தீங்கன்னா, தலைமுடி எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சன்னியாசினி தான். 1000 கதைகள் இருந்தாலும், அவர் ஒரு சகலகலா வல்லவர் தான். எல்லாத்தையும் சமாளிக்க கூட கூடிய ஒரு திறமைசாலி. பல மாய மந்திரங்கள் கத்திருக்காரு. இமயமலை அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் சன்னியாசம் போய் பல யோகிகள், பல சாமியார்கள் கிட்ட அவர் வந்து வரம் பெற்ற மாதிரியெல்லாம் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. கதைகள் இருக்கு. இப்ப அவரு ஸ்ரீ கைலாசாவோட ஜனாதிபதியா இருக்கிறாரு. இவருக்கு இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனா இங்க இந்தியால இருக்க இளைஞர்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க கைலாசா போறதுக்கு. ஏன்னா அவரு ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாமியார். அங்க போனா நல்ல சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது நம் நாட்டு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு. நித்யானந்தா போன்ற ஒரு நல்ல திறமைசாலிகள் வந்து நல்ல விதத்துல போயிருந்தா இன்னைக்கு அவர் ஒரு பெரிய அளவுல பெயர் எடுத்திருக்க வேண்டிய ஒரு ஆன்மீக இளைஞர் தான் அவர் வந்து. ஆனா எப்படி எப்படியோ கொண்டு போயிட்டாங்க. சில சதிகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது உண்மையாவும் இருக்கலாம். அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே ஒதுங்கி போயிட்டாரு. எனக்கு இங்க சரியான இது இல்லை அப்படின்னு. அதனால அவர் எங்க இருந்தாலும் நல்ல வளர்ச்சி அடையட்டும், நல்லா இருக்கட்டும். தனி நாடுன்னு வந்துச்சுன்னா நம்மளும் அந்த நாட்டுக்கு போக முயற்சி பண்ணுவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.